Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Praise God. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைவருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மத்தியில கெஸ்ட் ஸ்பீக்கராக என்னோட அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தும் அவர் நமக்கு இந்த நாள்ல ஆண்டவரோட வார்த்தை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, டாக்டர் பாஸ்டர் மணியம் முனியாண்டி அவர்கள். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையே மாத்தின ஒரு விஷயம் என்னோட சாட்சி வீடியோ முதல்ல கிரேஸ் அசம்பிளிஸ் சர்ச்சில் தான் நான் ஷேர் பண்ணேன். பாஸ்டர் மணியம் சபை அங்கே தான். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிளெஸ்டான ஒரு விஷயம். பாஸ்டர் மணியம் அவர்களை நான் 2019 நவம்பர் மாதம் நான் விஜிஎஸ் அப்பா கூட அவங்க சபைக்கு போகிறேன். விஜிஎஸ் அப்பா தான் கெஸ்ட் ஸ்பீக்கரு. நான் என்னோட சாட்சியும் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு வர அன்னைக்கு அறிமுகமாகுது. பாஸ்டர் அவர்களையும் அவங்க மனைவி சிஸ்டர் கிரண் அவங்களையும் பசங்களையும் அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றோம். வந்தாங்க, ஒரு நல்ல ஃபெலோஷிப்பு கேள் தவறெல்லாம் பார்த்து ஒரு அந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப். ஒரு அந்த மார்னிங் ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி இருந்தாங்க. விஜிஎஸ் அப்பா எல்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரு நல்ல ஃபெலோஷிப், நல்ல ஜாலியா ஹாப்பியா அந்த மூமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 2020 பிப்ரவரி மாசத்துல பாஸ்டர் மணியம் அவர்கள் என்ன பர்சனலா இன்வைட் பண்றாரு. சிஸ்டர், நீங்க உங்களோட சாட்சியை டீட்டெயிலா நீங்க சொல்லணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ பிப்ரவரி மாதம் 2020 நான் போய் அன்னைக்கு தான் அந்த இடத்துல தான் என்னோட டெஸ்டிமனி வீடியோ ஒவ்வொரு தடவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற அந்த வீடியோ அந்த சபையில தான் நான் பேசியிருப்பேன். ஹல்லேலூயா. அந்த வீடியோ உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் எந்தெந்த திசையில எந்தெந்த ஆட்களுக்கு தேவையோ ஆவியானவர் தான் அந்தந்த ஜனங்களுக்கு சேர்த்துட்டு இருக்கிறார். முழுக்க இந்த விஷயத்துல ஆவியானவர் தான் பக்க துணையாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இந்த விஷயத்த தெரிஞ்ச பாஸ்டர் மணியம் அவர்கள் ஆவியானவர் அவர்கிட்ட பேசி என்னை கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல டெஸ்டிமனி வீடியோ ஷேர் பண்ண. அதோடு மற்றும் இல்ல, போன வருஷம் 2023 ஏப்ரல் 9 ரெசரக்ஷன் டே ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ல என்ன கெஸ்ட் ஸ்பீக்கராக அன்னைக்கு அந்த தேவனோட வார்த்தையை கொண்டு பேச என்ன அழைத்திருந்தாரு. பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, மனைவி பிள்ளைகளோட வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ மேலும் எங்களோட ஃபெலோஷிப்பு இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள வளரணுன்றது என்னோட விருப்பம், ஆசை, நோக்கம் எல்லாமே. பாஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் மணியம் அவர்கள், நான் அந்த நாள்ல நான் ஏப்ரல் 9 ரெசரக்ஷன் டே லாஸ்ட் இயர் நான் பேசுற விஷயம் முடிஞ்ச கையோட அவர் தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணார். அதுல ஒரு சின்ன அனுபவத்தை நான் மறுபடியும் மெமரி கொண்டு வரேன். அவரோட ஆரம்ப காலம் ஊழியம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்ப நாட்கள்ல அவரோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணாரு. 1989 வருஷம் 89ல அவருக்கு எப்படி ஹோலி ஸ்பிரிட் டீச்சிங்ன்றது குறித்து அவரோட அனுபவ பூர்வமாக சாட்சி பேசியிருந்தார். அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட விஷயங்கள், ஒவ்வொரு சாட்சிகள், ஒவ்வொரு மெசேஜும் ஹோலி ஸ்பிரிட் டீச்சிங் இருக்குதுன்றத உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்துறேன். ஆனா அது எத்தனை ஜனங்களுக்கு அது ரீச் ஆகுதோ தெரியாது. ஆனா ஹோலி ஸ்பிரிட் தான் டீச் பண்றாருன்றது பிராக்டிக்கலா தன்னோட சரீரத்துல அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் உணர்வு பூர்வமா சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயத்த பாஸ்டர் அனுபவ பூர்வமா சொல்லியிருப்பாரு. அவருக்கு எப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாக்கா, ஒரு கரண்ட் எலக்ட்ரிக் ஷாக் தன்னோட சரீரத்துல எப்படி இறங்கி அந்த கர்த்தரோட பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவருக்குள்ள இறங்கி எப்படி அந்த டீச்சிங் நடந்ததுன்ற ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாரு. கர்த்தருக்கு சித்தமான ஒரு சின்ன ஷார்ட்டா அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க மறுபடியும்.
நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. தேவனோட வார்த்தையை கொண்டு நம்மளோட பேச வந்திருக்கிற பாஸ்டர் மணியம் முனியாண்டி அவர்களை நம்ம அன்போட வரவேற்போம். நித்திய ஜீவன் சார்பில் இவாஞ்சலிஸ்ட் சுமிதா ஆகிய நான் அன்போட வரவேற்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பலத்த கரங்களை தட்டி வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. Okay, நம்ம மத்த காரியத்துக்கு போகும்போது ஒரு அப்படியே ஜெபம் முடியுமா? கரங்களை வைக்க எல்லாரும். Thank you, Jesus. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேலை கூட நீ கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நீ கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு குடும்பமாய் எங்களை சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்மை துதிச்சோம், ஆராதிச்சோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல கூட உம்முடைய வார்த்தை எங்க மத்தியில கடந்து வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்க மத்தியில பேசும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொருத்தோட நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல பலத்தை தரம்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கால வேளைக்குடன் இந்த வார்த்தையை உன் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் யாவரும் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you everybody. நீங்க யாவரும் அமரலாம். இல்ல நம்ம ஸ்டைல் தமிழ்ல உட்காரலாம். எல்லாம் உட்காருங்க. do. Hallelujah. Amen. Praise the Lord. Thank you. பாஸ்டர் சுமதிக்கு ஹalleluya ஒரு 4.5 வருஷம் பழக்கம் உங்களுக்கு சிஸ்டர். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்காரா? ஆமென். ஆமென். ஓகே, முதல்ல சொன்னபோது நானே மறந்துட்டேன் அந்த சாட்சிய சிஸ்டர். அருமையான சாட்சி, அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தரோட நான் அனுபவிச்சு. அதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை அறிமுகப்படுத்துறேன். அவங்க தான் எங்க மனைவி. என் மனைவி ஒரே ஒரு மனைவி. பிரைஸ் தி லார்ட். 2 பிள்ளைங்க. சரிங்களா? எழுந்து கம் ஆன். Ivan Shalom, our Juliana Nixon. Amen. Okay. ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க இன்னும். Amen. Okay. Thank you. எனக்கு கொடுத்த அழைப்புக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். சரிங்களா? சபைக்கு நன்றி, சபை தலைவர்களுக்கு நன்றி, உங்க குடும்பத்துக்கு நன்றி. உங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏறத்தாழ இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு சின்ன கொடுத்த நானும் ஆரம்பிச்ச சபையை. சரிங்களா? நான் வந்து என்னோட சபை கிரேஸ் சிமெண்ட்ஸுக்கு வந்து பெரிய சர்ச்சுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு வில்லேஜ்ல எஸ்டேட்ல இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம். பையனியை போனோம் 2 பேருமே. பிள்ளைங்க கூட இல்லை அப்போ எனக்கு. அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சபையை நாங்கள் கட்டி வந்தோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேன் தான் இருந்துச்சு அப்போ சர்ச்சில். ஒரு கொட்டாய் வீடு எடுத்துருந்தோம். திரும்ப ரூமா போண்டோம். சரிங்களா? அந்த கொட்டாய் வீடு எல்லாம் அந்த மலாய் தெரியலாங்க? ஆல்ரைட். அப்பா கபா சும்மா பாபுஸ். Selamat pagi. Wow. Niti Jiwan Prayaus selamat pagi. Hallelujah. Praise God. எனக்கு இப்படி பேசினா தான் எனக்கு ஒரு பவர் இருக்கும். சரி, நாங்க நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். அந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஒரு ஓவர் நைட் ப்ரேயர் செய்யறோம் சர்ச்சில். சின்ன வீடு எல்லாம் தவறும். அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் மட்டும் மழை போட்டது. பிள்ளைங்களாம் இல்லை, அவங்களும் வரல. நான் ஒரு சில லீடர்ஸை தெரிந்து கொண்டேன் அந்த நேரத்தில். இந்த சபையை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா பரிசுத்தாவில் எல்லாம் நிரம்பி அவங்கவுங்க இன்னொன்று மூலமும் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க பாஸ்டர் இன்னும் புதுசாக இருக்குது, இன்னும் வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிச்சு. என்னடா ஐயோ மழை பெய்யுது. சில பேர் மோட்டர் பைக்கில் வந்துருந்தாங்க. பார்த்தா மழை அந்த வீட்டில் மட்டும் தான் பெய்யுது. இது ஒரு அதிசயமா இருந்துச்சு. ஆண்டவர் அதுலேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தார். என்னன்னா இந்த மலையை போல் என்னோட ஆசீர்வாதம் இறங்கி வரும், புளியும் அப்படின்னு கத்துருவாங்க. சொன்ன மாதிரி அனுபவங்கள் பட்டிருக்கேன். அப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி 1989 நான் என்ன செஞ்சேன், ஸ்டேடியம் அமெரிக்கால வந்து ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. ரேனான் போங்கி தெரியுமா? இப்ப அவர் இல்லை. சரிங்களா? அவர் தூக்கிட்டாங்க, பரலோகத்தில் தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு ஜெர்மனி பிரீச்சர். அப்போ வந்து ஒரு 5 நாள் கூட்டம் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி என்னன்னா ஸ்கூல்ல வந்து நான் ட்ராப் அப் ஃப்ரம் த ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் சண்டே நான் டைக்கோ. அதனால வந்து எனக்கு ஒழுங்கா எந்த மொழியும் வளர்க்காது. தமிழ் மொழி மட்டும் தான் தெரியும். அது தமிழ்ல வேற மொழியெல்லாம் வர தெரியும், அது நல்லா தெரியும். சரி, அதனால என்ன செஞ்சா அந்த மீட்டிங்கை போனப்ப ஒரு 5 days மீட்டிங் பண்ண சின்ன பையன், ஒரு 16-17 வயசு தான். நான் என்ன செஞ்சேன், அந்த எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. என்னமோ கூட்டமா போறாங்களே, சரி நம்மளும் போகணும். இந்த ஸ்டேடியம் படியாக நான் போயிருந்தேன். அப்புறம் ஏன்னா பொங்கி பிரச்சனை 5 நாள் கூட்டம் நடந்துச்சு.
அதுல ஒரு நாள் புதன்கிழமை வந்து விசேஷமா பரிசுத்தாவினருக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு அபிஷேக நாளா மீட்டிங் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம வாலிப பையனா அப்படியே போயிட்டு வர எல்லாத்தையும் ரசிச்சு பெண்கள்லாம் பார்த்து ஹாய் ஹாய்ன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்படிதான் இருந்தேன், நம்ம தமிழங்கள்டா அந்த மாதிரி. சார் அப்புறம் எல்லாம் ஜாப் பண்ணுறாங்க, எல்லாம் என்னடா அவங்கெல்லாம் பண்றாங்கன்னு, என்னடா எதுமோ மேஜிக் நடக்குது போல இருக்கு அப்படிலாம் பார்த்துக்கொண்டு இப்படியே இருந்த விளையாட்டுத்தனமா. அந்த ஒரு பர்டிகுலர் டே புதன்கிழமை எல்லாம் கூட்டமா போனாங்க. அண்ணா ஆக்சுவலி வந்து பரிசுத்தாக்க நீங்க ஜெபிக்கிறாரு, எல்லாம் போறவங்க கூட்டமா. நானும் பார்த்துக்கிட்டே திடீர்னு என்னமோ ஏதோ ஒண்ணு என்னை இழுத்துக்கிட்டு போச்சு அந்த இடத்துக்கு. என்ன அறியாமே அங்க போய் நின்றுட்டேன். அங்க போய் நிற்கும் போது என் பக்கத்துல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட் சொல்றாரு. எனக்கு வழங்கல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்பலாம். அவர் என்ன சொல்றாரு, அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, இவனுக்கு புரியலையா, கையை தூக்கு தூக்கு, இவரு என்னோட கையை தூக்குன்றாருன்னு. நம்ம கெயின்ஸ் முடியல, அது வேற பாச. என்னோட கையை ஒரு தூக்குன்னு முறைக்கிற அந்த ஆளை பார்த்துன்னு. அப்புறம் ஏதோ அப்படி தூக்குனேன். அந்த டைம்ல தான் என்னமோ சுடுத்தண்ணி எடுத்து ஊத்துன மாதிரி, கரண்ட் ஷாக் என் மேல அடிச்ச மாதிரி கத்தி குதிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 weeks 2 வாரமா என்னால வந்து என்னோட தாங்க ஸ்டாப் பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டாங். ஹalleluya. பேசிட்டே இருந்தேன். அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹalleluya. praise the lord. சபைக்கு போனதுக்கு முன்ன சபைக்கு போறவன் எல்லாம் செய்வேன், அங்கிட்ட ஓடுவேன். ஆனா கட்ட வார்த்தைலாம் பேசுவோம், பார்க்க கூட எல்லாம் பார்த்தேன். என்னைக்கு பரிசுத்தம் எனக்குள்ள வந்தாரோ ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தார். கர்த்தர் சிமுச்சு இருக்கும். இயேசு நாமத்தில் ஹalleluya. amen. praise the lord. அப்படியாவது அந்த பாரத்தோட அந்த கேரியர்ல கிரேஸ் கேரியர்ல இந்த ஊழியத்தை போய் நான் பயணியம் பண்ணேன். அந்த ஊழியம் ஒரு என்ன ஆளே இல்லை. அப்ப என்ன செஞ்சேன்னா, ஆண்டவர் ஒரு சில வருஷமா என்ன நீ அங்க போ திட்டம் தெளிவுமா என்ன சொன்னார். நான் பைபிள் காலேஜ் முடிச்சோன்னே எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாங்க, ஏன்னா 10ஆம் கடையில போய் நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்னன்னு தெரியல. இப்ப எங்க சீனியர் பாஸ்டர் சொன்னேன், இல்ல பாஸ்டர் என்ன கர்த்தர் அங்க போ சொல்றாரு அப்படின்னு. are you sure அவர் கேட்டார். 2 வாட்டி கேட்டார், are you sure? நான் சொன்னேன் yes pastor. இல்ல I am going to close down the ministry. அங்க ஒண்ணுமே இல்ல, நான் அதோ மூட போறேன், ஏன்னா ஆளே இல்ல சர்ச்ல அப்படின்னு. இல்ல நான் அங்க போறேன், எனக்கு ஆண்டவர் கிளியரா சொல்றார், I listen to Holy Spirit. Amen. Church listen to Holy Spirit. Amen. Hallelujah. Praise the Lord. பரிசுத்த சத்தம் தெளிவா ஆண்டவர் சொன்னார், நீ அங்க போ. நான் போன ஒரு 2 weeks முன்னாடி சர்ச்ல புக் ஆஃப் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பத்தி நாங்க சபையில ஒரு 2 வாரமா பார்த்தோம். எசேக்கியேல் நல்ல கர்த்தரோட சத்தத்தை கேட்டிருந்தார். 25 வயசுல அவர் பிடிக்கப்பட்டு போனார். 5 வருஷம் 30வது வயசுல கர்த்தர் திட்டம் தெளிவாக எசேக்கியேலை கூப்பிட்டு நீ இதை பேசு, இதை சொல்லுன்னு கர்த்தர் கட்டளையிட்டார். Hallelujah. Interesting book of Ezekiel. One of the major prophet, ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி book of Ezekiel. எசேக்கியேல் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அங்க இருக்கும். Hallelujah. அதே போலதான் கர்த்தர் திட்டம் தெளிவா பாருங்க. எசேக்கியேல் கேட்டனாலதான், சத்தத்தை கேட்டனாலதான் உடனே கர்த்தர் சொன்னதை செய்தார். எசேக்கியேல் நாட்கள்ல இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார், அதே இடத்துல அவர் ஊழியம் செய்யறார். தானியேல் இருந்தார் அந்த நேரத்துல. ஆனா எசேக்கியேல் ஜனங்கள் மத்தியில் தான். தானியேல் மூவ் டு பேலஸ், இஸ்தானாவுக்கு அவர் வந்து என்னன்னா சுவிசேஷம் இஸ்தானாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா எசேக்கியேல் மக்கள் மத்தியில மக்களோடு இருக்க கர்த்தர் சொல்றதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் எசேக்கியேல். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் கர்த்தர் சொன்னார், நீ போ. அதே மாதிரி நாங்க போனோம், கேரியல் நுழைந்து போனோமா எங்க சர்ச் இருக்குன்னு தேடி போனோம். 2 பேரும் போறோம், ஒரு சின்ன கலிசா வச்சிருந்தோம். 2 பேரும் போகும்போது சபையை பார்த்தோம், எங்கள் உள்ளுக்கே அழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அங்கிட்ட நாயெல்லாம் சுத்தி சர்ச்சை வெளியே சுத்தி கிடந்துச்சு. அப்படி என்னடா அதுன்னு பார்த்தா, சரி பாத்ரூம் போனான்னு பார்த்தா திறக்கிறாங்க. அந்த காலத்துல திரும்ப டாய்லெட்டு கீழே இதெல்லாம் வச்சிருப்பாங்களே, தூக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது? ஸோ இப்படிதான் இருந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, என்ன இவ்வளவு ஒரு பொறுப்பை கொண்டாந்து கொடுத்துட்டீங்களே எனக்கு அப்படின்ட்டு. ஆனா நீ கர்த்தர் கிருபையினால் ஜெபம் பண்ணி ஒரு ரெண்டல் எடுத்து ஒரு ஷாப்ல நாங்களும் இன்னைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணி ஆளுக்கு ஒரு சின்ன வீடு தான் அப்படி இருந்துச்சு. அப்படியே ஆட்கள் பெருக வளர அப்போ ஒரு நாள் ஸ்டேஜ் இருக்கு. அப்போ அவன் பிறந்துட்டான். நாங்கள் ஸ்டேஜ்ல என்ன திடீர்னு நான் அங்க இருந்தான். திடீர்னு தூக்கி அடிக்க பார்த்தா ஒரு பாம்பு நவுந்து போகுது அப்படி ஸ்டேஜ்ல. அப்புறம் ஒரு நாள் ஞாபகம் இருக்குது, குட் ஃப்ரைடேக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன்.
ஏதோ ஒன்று சொன்னேன், கத்தர் அற்புதம் செய்ய பார்த்தா திடீர்னு என்னை வந்து சக்குன்னு என்ன ஒன்று இப்படி போட்டுச்சு, பின்னாடி உள்ளுக்கு புதுசாக உள்ளுக்கு இது வந்து இந்த மாதிரி அனுபவம். எஸ்டேட் அது சுற்றினா பாம் ஆயில் பாம் கார்டு என்னோட மூலம் அனுபவிச்சுட்டோம் எங்கள் வாழ்க்கையில். நாங்கள் பார்த்து கத்தர் இன்ன வரைக்கும் அற்புதமாக கத்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். Hallelujah, praise the Lord. எல்லா மகிமையும் கத்தருக்கு. Amen. Are you all okay? Fine. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. Praise the Lord. நான் உட்கார்ந்து இருக்கும்போது நான் யாரையும் என்ன சொல்றேன், ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லல, சரிங்களா? உட்காந்து ஜெபிக்கும் போது நான் பார்க்கிறேன் ஒரு கார்னர் பில்டிங் கத்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு. கார்னர் பில்டிங் கார்னரா இருக்குது, ஃபுல் மியூசிஷியன்ஸ், நல்ல கோயர் டீம், நிறைய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார். Just get ready in the few years, if not missed in 3 years, God going to do great things. Hallelujah, praise the Lord. Corner building, God will raise some businessmen. சில பிசினஸ் மேனை கத்தர் கொண்டு வந்து அதை வாய்க்க கத்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிசினஸை கொடுக்கிறது கத்தர். ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஏற்படுத்துவேன் கத்தர் சொல்லிட்டார். ஆமென். இதுதான் நீ கத்தர் காமிச்ச ஒரு தரிசனம் அங்க இருக்கும்போது worship பண்ணும்போது. ஆமென். Thank you worship team. ஹல்லேலூயா. இது இன்னும் பெருசாக போகுது. ஆமென். ஃபுல் பேண்ட் வரும்போது. Are you ready? Musicians, if you ஜெபம் பண்ணுங்க. Bass guitar. I'm so sorry. Somebody's playing bass guitar in the church. Hallelujah. Praise the Lord. இப்படிதான் நாங்க ஜெபம் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒரு பியானோ வேணும் அப்படின்னு. என் டாக்டர் போய் பழகுது. எங்க சர்ச்ல பியானோ இல்ல. திடீர்னு பார்த்தா சும்மா ஒரு ஃப்ரெண்ட் கேட்டேன், எங்கேயாவது செகண்ட் ஹேண்ட் கிடைக்குமா அப்படின்னு. அவர் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு சொல்ற, அந்த பியானோட பிரைஸ் about 20,000. இப்போ செகண்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துங்க அப்படிங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நான் ஃபுல் டைம் பாஸ்டர், எந்த வேலையும் எதுவும் செய்யல. திடீர்னு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னுக்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு திடீர்னு ஒரு 300 இங்கே தேவைப்பட்டுச்சு. நான் யாரை நம்பி யாரை போய் தருவேன், அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அது முன்னக்கால் நின்னேன், எல்லாம் ஸ்பீக்கிங் தமிழ் எல்லாம் அந்நிய பாஷையில் பேசினேன். திடீர்னு ஒருத்தங்க கரெக்டாக ஃபோன் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து கால் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இப்போ தான் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. சரி சிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன். உண்மையை சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமை. எனக்கு எந்த அமௌண்ட் தேவைப்பட்டுச்சோ அதை கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நான் இந்த ஃபுல் டைம்ல நிறைய பார்த்துட்டு நிறைய அனுபவிச்சுட்டேன். கர்த்தர் எப்பேற்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செய்பவர் அப்படின்ட்டு. ஆமென். வாங்குங்க உங்களுக்கு எல்லாம். ஏன்னா எனக்கு வளங்களை ஓடிச்சு இல்ல. சரி, ஓகேயா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, உயிர் உள்ளவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர் இல்லாதவங்க ஹல்லேலூயா. அடகாராதனை செஞ்சவங்க சிஸ்டர். மூச்சு உள்ளவங்க ஹல்லேலூயா. மூச்சு இல்லாதவங்க ஹல்லேலூயா. ஓகே, கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஆமென். பிரைஸ். ஓகே, இந்த நாள்ல கூட நம்ம வந்து என்னன்னா ஒரு டீச்சிங் லைட்டா கொடுத்து உங்களுக்கு பிரசங்கத்துக்கு வர. எத்தனை மணிக்கெல்லாம் முடிக்கணும் சிஸ்டர்? ஒரு 2 மணி ஓகேயா? நான் எப்போதுமே ஷார்ட்டா, கல்யாணத்துக்கு கூட 5 நிமிஷம் தான் பேசுவேன். இறப்புல 3 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஏன்னா அங்க வருவங்கலாம் வந்து பிரசங்கத்தை கேட்க வர மாட்டாங்க, அவங்களே நொந்து போய் வந்திருப்பாங்க, ஐயோ இறந்துட்டோம் அப்படின்னு. இதே தான் கல்யாணத்துல, ஐயா எப்படா சாப்பாடு போடுவாங்க, ஐயோ எப்படா எனக்கு மோதிர பத்து வேலை அடிப்புள் போடலடா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு சில ஊழியர்கள் உண்மையாவே நான் சொல்றேன், பிராக்டிகலா இருப்பாங்க. கம் ஆன் சர்ச். ஹல்லேலூயா. நான் நிறைய பர்சன்ட் சொல்லிட்டேன், போட்டு டைம் வீணாகாதீங்க மக்கள். ஆராதனைக்கு வரும் சண்டே, இட்ஸ் ஓகே. ஆமென். திருமணம், பர்த்டே சொல்ல அப்படிதான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், பர்த்டேன்னு. அந்த பாசம் 2.5 hours வந்தவங்கலாம் பசி வர, சாப்பாடு வர, கெட்டரிங் வர, ஊறுது மூக்குல. ஹலோ, கம் ஆன் சர்ச். அதான் பார்த்தா be a practical Christian. Hallelujah. Amen. Praise the Lord. Amen. அப்ப ஒரு பிராக்டிகலா யோசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு என்ன நம்ம பார்த்த சிஸ்டர் சொன்னேன், PH பக்கத்துல அரப்பச்சர்ஸ் இது நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த பிரேயர் ஹவுஸை கண்டிப்பா சிஸ்டர் சொன்னபடி செய்வார். ஆமென். ஓகே, நம்ம இன்னைக்கு என்னன்னா ஒரு காரியத்தை பார்க்க போறோம். யாருன்னா அமலிக்கியர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வேதத்துல அமலிக்கியர் இருக்காங்க.
Amalekites in English. எத்தனை பேர் தெரியும் அமலிக்கர்? தெரியுமா? பாத்திரீங்களா சிஸ்டர் அவங்கள? நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவங்க என்னன்னா அவங்க அப்படியே செதறி அடிக்கி மிக்ஸ் பண்றாங்க. யூதர்களோட மிக்ஸ் பண்ணி ஹங்கரி அந்த தேசத்துல அவங்க கொஞ்சம் அங்க சில கூட்டம் அப்ப வந்து சில கூட்டம் பிரான்ஸ் அப்படி செதறி போயிட்டாங்க. இதான் வரலாற்று. ஆனா இந்த அமலிக்கர் வந்து நம்ம பார்த்து வேதத்துல கர்த்தர் எதுக்குறாரு, ஒதுக்குறாரு. அவங்க சும்மா விட மாட்டான் அப்படின்றாங்க. ஏன் அவங்களை பத்தி பேசுறேன்? ஏன்னா எனக்கு கர்த்தர் சில வழிபாடுகள் விட்டார். இந்த அமலிக்கர்னா இவங்க என்னன்னா இவங்க கண்டினியூஸா அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க தொடர்ந்து உபத்திரப்படுத்தும்படி வராங்க. நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கும், நம்ம நல்லா ஜெபிப்போம், நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறோம். ஆனா தொடர்ந்து திருப்பி ஏதாவது ஒண்ணு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு பல விதத்துல. இதை தான் அந்த அமெரிக்கர் அவங்க செய்யறாங்க. எடுத்துக்கொள்வோம் உபாகமம். தமிழ்ல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணி வாசிங்க. நான் படிச்சேன்னா நீங்க ஓடி போயிருங்க. Sekolah kebangsaan. Sekolah kebangsaan. Hallelujah. Amen. அங்க ஏதோ 2-3 தமிழ் படிச்சேன். அதுல தமிழ் வாசிப்பேன். ஆனா எழுத சொன்னா எழுத மாட்டேன். நான் ஓடி போயிருங்க. Hallelujah. ஓகே, வாசிப்போம். டியூட்டரோனமி உபாகமம் 25வது அதிகாரம். இருபத்தி 17 வசனம். யாருக்காவது எடுத்து வாசிக்க முடியுமா? ஆமா, 25 17 18. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்ததாய் இருக்கையில் பின் வருகிறவன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தது. ஆமென். ஆமென். பாருங்க, இவங்க என்ன செய்யலாம், கர்த்தர் காப்பாத்தி எகிப்தில் இருந்து ஆண்டவர் அற்புதமாக அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். வர வழியில என்னத்த பார்த்தாங்க, என்னத்த பெரிய சந்திச்சாங்க, என்னத்த பார்த்தாங்க அவங்க சொல்லுங்க. வர வழியில ஒரு பெரிய உபத்திரம், அடுத்து அதை தாண்டிட்டாங்களா அவங்க வந்துருவாங்க. என்ன கடல் அது? சர்ச். அப்ப எல்லாம் பேசுவோம் கெரிட்சி செங்கடல். அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து அதுலயும் தாண்டி வந்தோன்னு இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே வந்துட்டாங்க இந்த அமெரிக்கர். இந்த அமெரிக்கர் ஆக்சுவலி யாருன்னா ஐசைக்கோட கிராண்ட்சன், சரிங்களா? ஈஷாக்கோட கிராண்ட்சன், பேரப்பிள்ளைங்க எல்லாம் அப்படி வந்து இவங்க எல்லாம் அதுலேருந்து வந்தவங்க தான். இவங்க வந்து எப்படின்னா எப்போதுமே ஒரு போராம ஜனங்கள். இவங்க என்னன்னா இவங்க எப்படின்னா, எப்படி நம்ம நல்லா இருக்குது நம்மளுக்கு பிடிக்காது, எப்படியாவது நம்மளை உபத்திரப்பட ஏதாவது பண்ணணும், நோண்டி கேரக்டர் திறமை உங்களுக்கு திறமை நிறைய இருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல ஸ்கூல்ல இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது நோட்டணும், உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு பாருங்க நம்ம அரசாங்கத்துல இருக்குது, ரெக்கார்டிங் போடுதா பிரச்சனை இல்லை, லைஃபா ஓகே பிரைஸ் எல்லாம் நீங்க அங்க அப்படிதான் இருக்கு, நிறைய நோண்டி கேரக்டர். இப்ப பாருங்க என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் என்னென்னமோலாம் ஓடுது, சரிங்களா? பார்த்தே சிறுபா. பிகாஸ் நான் என்னன்னா நான் ஏஜ்ல வந்து ஜெனரல் ஸ்டேட்ல செக்ரட்டரின்னு இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன் நிறைய காரியங்கள் தெரியும், என்ன போகுது வருது அப்படின்ட்டு. தேவையில்லாத காரியெல்லாம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி இது வந்து ஒரு நோண்டி டைப் ஸ்பிரிட், சரிங்களா? இந்த ஸ்பிரிட் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட். இது வந்து எப்படியாவது உங்களுக்கு டென்ஷன் போயிட்டே இருப்போம் காடுல, தெரியும். அப்பதான் வந்து கூலா வருவார். பாத்தீங்கன்னா மயக்கிறானுங்க போதும், அப்படியே போவானுங்க பொதுவா. ரொம்ப டென்ஷன். நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரோட்டுல காடி ஓட்டுறாங்களா, எங்க போறான்னு தெரியல, இல்ல ரோட்டுல வந்து ஷாப்பிங் பண்றாங்களா கூட தெரியாம இருக்கு இன்னைக்கு. அப்படிதான் வீடு இருப்பாங்க மக்கள். வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸா கூலா அங்க அண்டர் டைம் போட்டுருக்கோம். அவர் அங்கதான் 20ல போவாங்க, இந்த மாதிரி டைம். Hallelujah. Amen. Are you all okay? Praise the Lord. Sudah bangun kah? Sudah gosok gigi? Hallelujah. Amen. So இவங்க அப்படிதான் பாருங்க, எங்கே இருந்து வந்தாங்க இன்னைக்கு அப்படிதான் ஜாம் பண்ணி ஆண்டவரே ஹalleluya, oh praise the Lord. வெளியே வந்தாங்க, அங்க வந்து ஒரு டென்ஷன் நம்மளுக்கு வந்து நிற்கும், அங்க ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இவர் ஒரு பயங்கரமா இந்த ஸ்பிரிட் இது மட்டும் இல்லை,
நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். எத்தனை மினிட்ஸ் நான் முடிக்கணும் பையன்? 45 minutes. இப்போ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 11:45. ஓகே. ஏன்னா நான் இது இந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், நீட் சப்ஜெக்ட் அமெரிக்கா. சரிங்களா? அதனால நான் வந்து எவ்வளவு ஷார்ட்டா நான் முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்கள் எக்ஸடஸ் யாத்திராகமம் 17:14. ஹல்லேலூயா. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கிழங்கெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆமென். ஆண்டவர் பாருங்க ரொம்ப கோபமாயிட்டாரு. இதனாலதான் இந்த அமலேக்கர் வந்து ஒரு பயங்கரவாதிங்க அவங்க. இது சாதாரண மக்கள் இல்ல பாருங்க. ஆண்டில் பரலோகத்தில் உள்ள தேவன் நீ சொல்றாரு, நீ எழுதி வச்சுக்க, இத போய் சொல்லு. கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு உள்ள அமெரிக்கர் யாரு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நமக்கு பின்னாடி இருந்து நம்மளுக்கு மறைவாக நிறைய இடத்துல அது வேலை செய்யும். நம்ம வேலை இடத்துல அது வேலை செய்யும். உங்க பள்ளி கொடுத்தால் அது வேலை செய்யும். நீங்க செய்யற பிசினஸ்ல அது வேலை செய்யும். அதோட வேலை வந்து உங்களை வந்து எப்படியாவது டென்ஷன் பண்ணும், உங்களை ஏதாவது பண்ணணும். எங்களுக்கு நான் உங்களுக்கு நாங்கள் எங்க சர்ச் அங்கே இருக்கும்போது முத நான் அந்த வீட்டில் சாப்பிட வச்சிருக்கோம்னு எங்க சர்ச் முன்னுக்கு ஒரு பெரிய கோயில், வீட்டு கோயில். இங்க நாங்க worship பண்ணோம், அங்க டங்க டக்கர 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 டங்க டக்கர 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 அருள் வந்து எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க போயிருக்கோம். இப்படிதான் ஒரு டென்ஷன், இப்படி ஒரு மாதிரி பிரச்சனை அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் இது அமெரிக்கர் ஆவி. ஹல்லேலூயா, பிரைஸ். ஆனா எப்படி நம்ம அதை வந்து மேற்கொள்ள வேணும்? இந்த அமெரிக்கரை மேற்கொள்வதற்கு ஒரே வழி நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம உபவாசம் பண்ணணும். ஆனா இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம எடப்படக்கூடாது. நம்ம எல்லாம் செய்வோம். ஆனா என்னன்னா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இங்க 17 சொல்ற 14 அகைன் சிஸ்டர் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கிழங்கெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்றார், நான் நாசம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. என் பிள்ளைங்களை நீ சும்மா விட மாட்டேங்கிற, என் பிள்ளைங்கள் ஜபம் செய்து கூட நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற, என் பிள்ளைங்க எங்க போனாலும் நீ சும்மா விட மாட்டேங்கிற. நீ கண்டினியூ, இது இந்த ஸ்பிரிட் இஸ் கண்டினியூ, அப்படியே ஒரு கண்டினியூவாக வந்து கொண்டே இருக்குது. அன்பானவர்களே, நம்ம மட்டும் கவனமா இல்லை, நம்ம மட்டும் சரியா இல்லை, நம்ம சென்சிட்டிவா பரிசுத்தமா இருக்குல்ல, இந்த அமெரிக்கர் நம்மளை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம இதை மேற்கொள்ளணும்னா நம்ம ஒரு சீரியஸாக நம்ம கர்த்தரோட காரியத்துல நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேணும். ரைட் ஓடுற இந்த கம்மிங் சண்டே எங்க சர்ச்சில் என்ன எல்லாத்துக்கும் சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு எண்ணெய் பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. ஜெபம் பண்ணி எண்ணெயை கொடுக்குறேன், வீட்டில் போயிட்டு பூசி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டை, என் வீட்டை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாசம் செய்யும் இடமா இருக்க. கர்த்தர் சொல்கிறா, என் வீடு ஜெபம் பண்ணுகிற வீடு. ஹல்லேலூயா. நம்ம வீடு கர்த்தர் வாசம் செய்கிற இடமாக மாற வேண்டும். அதே போல இந்த இடமும் கர்த்தர் வாசம் செய்கிற இடமா இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, இன்னொன்னு பார்ப்போம். இந்த ஸ்பிரிட் ஓகே நிறைய இடத்துல இருக்குது. ஈவன் கீடியனும் இதை அட்டாக் பண்ணுவார். கீடியன் நாட்களையும் இந்த ஆவிவரம் அமலிக்கிறார். அடுத்தது வந்து எஸ்தர்ல இருக்கு. புக் ஆஃப் எஸ்தர் 5வது அதிகாரம் 14 வசனம். எனக்கு நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்க போறோம் உங்களுக்கு, ஒரு ஆசீர்வாத வசனம். அதுக்கு முன்ன நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் மனைவியாக சீரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மெர்தகேயா தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்தவித்தான். ஆமென். ஆமென். ஆமெனா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆமான் யாரு? இந்த ஆமானோட ஜெனரேஷன் என்ன தெரியுமா? அமலிக்கர் ஜெனரேஷன்ல இருந்து வரார் ஆமான். ஆமென். இவரோட பேக்ரவுண்ட் எங்கன்னா, இவரோட வரலாற்று எங்கன்னா, இவங்க இதே அமலிக்கர் மூலியமா தான் இந்த ஆமான் வரார். நீங்க பாத்தீங்களா என்னன்னா,
இவர் அமர் என்ன செய்யறேன்னா ஆக்சுவலி 127 தேசத்துக்கு சாப்டர் 1 இருக்கும். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 1 வாசிங்க சிஸ்டர். 1வது அதிகாரம். 127 தேசத்துக்கு ராஜாக இருக்கிறார். அவர் பேர் என்ன? அல்லேலூயா. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அகஸ் ராஜாவின் நாட்களில் சம்பவித்தது காரியங்கள் இது. ஓகே, இந்தியா எங்க இருக்குன்னு தெரியுமா? பைபிள்ல இருக்க இந்தியா இங்கதான் இருக்கு. புக் ஆஃப் எஸ்தர்ல இந்தியா. சரிங்க, பைபிள்ல சில பேர் இருக்கு. சீனா இருக்குல்ல, சீனா சீனேன் பேரு பைபிள்ல இருக்கு. அதோட பேர் சைனா. சைனா தான் சீனேன். ஐசையா 49:12 நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்க, அப்ப அதை விட்டு அந்த ஹிஸ்டரி சொல்லி கொடுத்தாரு இங்க பார்ப்போம்ல. நான் ஏன் இது சொல்றேன்னா, இந்த அமெரிக்கர் ஆவியை நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு அப்படின்ட்டு. சரிங்களா, நம்ம ரிலாக்ஸா இருப்போம் வச்சுங்க. ஜெபம் பண்ண விட்டுட்டேன் எல்லாம் ஓகே. இன்னைக்கு ரொம்ப அப்படிதான் இருப்போம். இதே தான் என்ன ஆச்சுன்னா, எஸ்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. எல்லா இடத்துலயும் ஆளுங்களை என்ன செய்ய பெண்கள்ல கொண்டு வராங்க. எஸ்தர் எங்க உள்ளவங்கன்னா இந்து தேசம் இந்தியாவில் உள்ளவங்க தான் எஸ்தர். மேபி தமிழ் பேசுவாங்க எனக்கு தெரியாது. மேபி குச்சினி பேசுவாங்க. ஹிந்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வாசங்களுக்கு தெரியும். மேபி அவங்க ராஜா பார்த்து குச்சி வத்தாயின்னு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். குச்சி வத்தாயின்னு எல்லாமே சிரிக்கிறாங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இவங்க என்ன செஞ்சாங்க? எஸ்தர் பாருங்க எப்படி வந்தாங்கன்னா, அவங்களும் அப்படியே அழகு போட்டிக்கு போயிட்டு அப்படியே என்னென்ன உடுத்திட்டு. இன்னைக்கு பாத்தீங்களா, சில நேரம் சில பேர் வந்தாங்களா அப்படியே எங்க எம்போரியம் உள்ள அத்தனை பெர்ஃப்யூம் அங்க இருக்கும். நடந்து போன பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் வருதோ இல்லையோ, இவங்க பிரசன்ஸ், இவங்க பெர்ஃப்யூம் நம்மளை தூக்கி வீசிட்டு. அதில் எங்கேயும் இருக்காங்க, அடிப்பாங்க, இங்கிட்ட அடிப்பாங்க, எல்லா இடமும் அடிப்பாங்க. இன்னைக்கு பெர்ஃப்யூம் அப்படி போயிடுது. அதனால ஒரே மாசத்துல பெர்ஃப்யூம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God is good. Are you all okay? ஓகே, இவங்க என்ன செஞ்சா, இவங்களும் போறாங்க. இவங்க எஸ்தர் மணியா வராங்க இந்த ராஜாவுக்கு. இவங்க நல்ல ஒரு ஜாலி லைஃப் கிடைச்சிச்சுன்னு பேலஸ் எங்க இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு லேடி, ஒரு புவர், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கத்தர் கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த என்ஜாய் பண்ற நாட்கள்ல தான் இந்த ராஜா என்ன செய்யறாரு, பிரைம் மினிஸ்டரா ஆமானை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஆமான் யாருன்னா, இவன் அமெரிக்கர் மூலியமாக அமெரிக்கர் பரம்பரையாக வருகிறவன். இவனுக்குள் அதே ஒரு ஆவி வருது. என்னன்னா, யூதர்களை முடிச்சிடணும். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தரோட வாழ்க்கை, கிறிஸ்துவங்கள் நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ஈஸியா நம்ம இருந்துடக்கூடாது. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஜபத்தோடும் பரிசுத்தாவின் நடத்தலோட நம்ம இருக்க வேண்டும். அதனால மோர்டெகாய் சொல்றாரு என்னன்னா, எஸ்தருக்கு சொல்ற, நீங்க பார்க்கல, அதெல்லாம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்க பிரசங்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க. எஸ்தர் என்ன செய்ய, நீ உன் ஜாலி வாழ்க்கைய வச்சுக்கத, கவனமா இரு, இன்னைக்கு யூதருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நீங்க 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது என்னன்னா, அப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். என்ன ஆகணும்னு அவரை எல்லாமே மணங்கணும். ஆனா மோர்டெகாய் மட்டும் தான் சொல்றார், இதெல்லாம் நான் செய்ய முடியும், நான் இயேசுவை தவிர யாருமே வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதே தான் தானியேலும் சொல்றாரு, என் இயேசுவை தவிர நான் வணங்க மாட்டேன். I will stand for Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ஞாயிறு அப்படிதான், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இன்னைக்கு ரொம்ப பேர் ஈவன் கிறிஸ்டியன் தூங்குறதுக்கு அலைவாங்க. தினம் கிடைச்சா போதும் இன்னைக்கு, அப்பா இன்னைக்கு சர்ச்சிலையோ ஹாலிலேயோ அப்பா நல்லா இழுத்து போட்டு தூங்க அலைகிறாங்க. இந்த சபத், இது ஒரு சபத். இந்த ஞாயிறு, இந்த ஓய்வு நாள் கர்த்தர் நம்ம கொடுத்தது அவர் ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி. நான் சொல்றேன், இங்க பாஸ்டர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையோ, பரலோகம் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்குது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகம் அட்டெண்டன்ஸ் எடுக்குது. நீங்க போடுற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகம் அட்டெண்டன்ஸ் எடுத்துருக்கு. என் சர்ச்சில் நான் சர்ச்சை ரசிக்கப்பட்ட அல்ஃபிரட் மணி கிளதானதான். அப்ப ரசிக்கப்பட்ட என்னோட ஊழியம் சர்ச்சில் பாத்ரூம் கிளீனிங் மூலியம் தான் நான் செஞ்சேன்.
விளக்க மாத்த பிடிக்க ஆரம்பிச்சாங்க. விளக்க மாத்த பிடிச்சனால தான் கர்த்தர் மைக்க கொடுத்தார். ஹalleluya. நீங்க விளக்க மாத்த பிடிக்க தெரியலனா மைக்க கொடுக்க மாட்டார் கர்த்தர். ஹalleluya. இன்னைக்கு ரொம்ப பேர் விளக்க மாத்த பிடிக்க மாட்டாங்க. துருசம் வந்தா மைக்க இருக்க வேணும் அப்படின்றாங்க. ஹalleluya. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எல்லாத்தையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, தயவு செஞ்சு ப்ளீஸ் கவனமா நம்ம இருக்க வேண்டும். இந்த காலத்துல நம்ம கடைசி காலத்தை நெருங்கிட்டு, நீங்க பாத்தீங்க ஒலிம்பிக்ல என்ன நடந்துச்சு, எவ்வளவு மோசமாக எப்படி இந்த லாஸ்ட் சப்பர் அவங்க வந்து கொண்டேம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரோட நாமத்தை என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. பிரேசில்ல ஒரு கேர்ள் கோல்ட் மெடல், அதை வந்து நீ ஜீசஸ் பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு. ஆனா அவ இந்த பிள்ளை செய்கள்ல காமிச்சிச்சு பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. ஒரு ஐ திங்க் இதுல ஓடுங்க அப்படிதான், அவளையும் அப்படிதான் cannot அவர் சைன்ல எடுத்து காமிச்சா பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுனாலதான். ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாங்க பிகாஸ் ஆஃப் மீ நீ என்னால நீ என்ன செய்யப்படுவாய், நீ துன்பப்படுவாய். பிகாஸ் ஆஃப் மீ நீ வந்து என்னனால உன்னை வந்து ரொம்ப இது பண்றாங்க. பயங்கர ப்ராப்ளம். சரிங்களா? சோ ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. உலகத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் பக்கத்துல பதில் திறன் கொள்ளுங்க. ஹalleluya. தூங்காதீங்க, திறன் கொள்ளுங்க. சொல்லுங்க, உற்சாகமா இருங்க. ஹalleluya. ஆமென். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்க. உங்க வீட்டுல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. உங்க வேலை இடத்துல உபத்திரம் உண்டு, பக்கத்துல போய் சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க. உங்க வீட்டுல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. உங்க வேலை இடத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. உங்க பள்ளிக்கூடத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. இந்த நாட்டுல உபத்திரம் உண்டு, உபத்திரம் வரப்போகுது, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. praise the Lord. ஒரு காரியம் ஓடிட்டு இருக்கு. they want to close down all the shop lots church. சபை வெட்டி போட ஷாப் லாட் உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் வீக் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ் வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க, ஸ்பெஷல் பிரான்ச். லாஸ்ட் வீக் டியூஸ்டே நடந்துச்சு. நான் போன மீட்டிங் அப்ப அவங்க சொல்றாங்க, சில இதெல்லாம் கேட்கறாங்க போலீஸ்காரங்க. இதுக்கு இதுதான் this is the spirit of Amalekins. இதான் அமலிக்கரின் ஆவி. இது பூந்து வேலை செய்து ஒண்ணு ஸ்பெஷல் பிரான்ச் 3 பேர். போன வாரம் கோலலாங்கல்ல பந்திங்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப காரியம் செக் பண்றாங்க. பாருங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி இன்னைக்கு ஆர்ஓஎஸ் மூலியமா இன்னைக்கு ஆர்ஓஎஸ் ஏறத்தாழ 3 சபையும் இம்பார்ட்டன்ட் சர்ச் அவங்க என்ன செஞ்சாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட். போன வருஷத்துல நடந்திருக்கும், சில பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ல ஒன் ஆஃப் த சர்ச் இங்க கிரீஸ் மெயின் சர்ச் பிஜில நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அமெரிக்கர் ஆவி. இவங்க தான் என்ன செய்யறாங்க, இந்த அமெரிக்கர் பாருங்க இன்னைக்கு அவங்க ஆர்ஓஎஸ்ல இருக்கிறாங்க. எத்தனை பேர் சித்தி காசிம் தெரியுமா ஃபாலோ அப் பண்றீங்க? சித்தி காசிம் லாயர், அவங்க பொலிட்டிஷியன் லாயர். அவங்க ஒரு காரியத்தை அவங்க எப்போதுமே நியூட்ரலா பேசுவாங்க. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு என்னன்னா அந்த ஆட்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் புதுட்டு இருக்காங்க. புரிதுங்களா? ஸோ நம்ம கவனமா இருக்கணும். அதனால தான் நம்ம சபை ஜெபிக்க வேணும், நம்ம குடும்பமா நம்ம ஜெபிக்க வேணும், இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேணும். இதைத்தான் மோட்டகாய் வார்னிங் பண்றாரு. ஆஸ்தட் சொல்றாரு, ஏய் ரிலாக்ஸா இருந்துறாரு, உனக்கு பதவி கிடைச்சிருச்சு, நீ பாஸ்டர் ஆயிட்ட, நீ பிஷப் ஆயிட்ட, நீ ஆர்ச் பிஷப் ஆயிட்ட, சபையில மூப்பர் ஆயிட்ட, சபையில வந்து ஒரு டீக்கன் ஆயிட்ட, நீ வீட்டுல நீ தான் ஒரு நல்லா வொர்ஷிப் பண்ற ஆளா இருக்கிற, நீ நல்லா ஆராதிக்கிறாங்க. ஆனா கெஃபூரா இரு, ஜாக்கிரதையா இரு, ரிலாக்ஸா இருந்துறாத. ஏன்னா ஆமன் என்ன செஞ்சிட்டான், அவன் வந்து கொலை செய்யறதுக்கு யூதர்களை கொலை செய்யும்படி அவன் திட்டம் வாங்கிட்டான். அதான் அவனுக்காக வந்து ஐடியா கொடுக்கிறது யாரு? கூட்டத்தாரர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு வராரு. அது வாசிங் அகைன். முடியுமா சிஸ்டர்? 5:14 Esther 5:14 இருக்கு, அங்க போடுறீங்களா? டிவி இருக்கு. ரைட். ஹalleluya. அப்பொழுது அவன் மனைவியாகிய சீரோம் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனுடைய வைஃப்,
ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்றாங்க, எப்படி யூதர்களை கொல்லணும். ஸ்பெஷலி மொர்டெகாய் பாஸ்டர், மொர்டெகாய் ஜெபிக்கிறவன், மொர்டெகாய் கர்த்தருக்குன்னு வைராக்கியமா நிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆவோச்சன கர்த்தரை வாழ்க்கை அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய. எஸ், பட் யூ கேர்ஃபுல். திருடுவன் கொல்லுவன், அதான் வேலை. அவங்க எப்படியாவது வந்து செஞ்சிடணும், எப்படியாவது ஏதாவது பண்ணும் வாழ்க்கையில. வாசிங்க சிஸ்டர், அவங்க பாருங்க திட்டம் திரும்ப சொல்றாங்க. எத்தனை ஃபீட்டு, எத்தனை காக்கி. அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்படும். லிமாப்புல காக்கி 50 ஃபீட்டா, சரிங்களா? தூக்கு மரம். வேற அதிலே மொர்தெகாய் தூக்கில் போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். பாருங்க, நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்ட. சோ நீ பிரைம் மினிஸ்டர் செய், நீ அவங்களுக்கு போய் சொல்லு, ராஜாக்கு நீ சொல்லு அப்படின்னு ஐடியா யார் கொடுக்குறா? ஃபேமிலி மெம்பர்ஸ். பல திட்டம் பண்ணுவாங்க. நான் சில வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு புக்கை வாசிச்சேன், நல்ல கவனமா கேளுங்க. அதனால தான் சிஸ்டர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ஆபனை பற்றியெல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரியும். ஏன்னா ஏறத்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போயிருக்கேன். பட் நான் சில புக்கு வாசிச்சிருக்கேன் நான் ரசிக்கப்பட்ட நாட்கள். மேரி பெக்ஸ்டர், இஃப் நாட் மிஸ்டேக்கன், அவங்க ஒரு நாள் அவங்க எழுதுறாங்க, ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள நரகத்துக்கு கூட்டி போயிருக்கார், ஹெல்லுக்கு. சரிங்களா? கூட்டு போனப்ப ஆனால் அவங்க கூட்டு போனப்ப ஆனால் அவரை வந்து ஜீசஸ்ல ஒரு தேவதூதன் கூட்டி போயிருக்காங்க. போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு பிசாசுகள் பார்க்க முடியாது, ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்லாம் அவங்க போயிருக்காங்க. எல்லாம் நல்லா கவனமாக இருங்க. பேய் கதை சொல்ற பெயிட்ட சீன பேய் பாத்துறீங்களா? எப்படி வரும்? சீன பேய். மலாய்க்கார பேய் பாத்துருக்கீங்களா? மலாய்க்கார படம் பேய் பாருங்க. நம்ம தமிழ் படம் தான் பயங்கரமான பேய் படம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிறப்பா இருக்கும் இந்த சீன பேய் படம் பார்க்கும்போது. புது ஞாபகம் இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கொட்டாய் போட்டு ஷோ போடுவாங்க பாத்துறீங்களா? அதெல்லாம் அப்பதான் பெய்யலாம். இந்த மாசம் வந்து ஆக்சிடென்ட் பெய்யின்னு சொல்லுவானுங்க சீனனுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இல்ல, முந்தியெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த கொட்டாய் போட்டுருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஒரு ஷோ ஓடும். சீன சாமியெல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஆனா நாக்காளி எல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். அவங்க ஆளே இருக்காது. அவங்க என்ன நம்பிக்கைன்னா, பேய் எல்லாம் என்ன செய்யுமா வந்து ஷோ பார்க்கணும். FOC ஷோ. ஹல்லேலூயா, ஆமென். பாத்துறீங்களா? சீனுங்க காசெல்லாம் இருப்பாங்க பாத்துறீங்களா? காடி முஸ்லிம்ஸ் பேண்ட் இருப்பானுங்க. ஏன் தெரியுமா? அங்க பரலோகத்துல அவங்களுக்கு வந்து பரலோகத்துல அவங்க தாத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க மெர்சிடிஸ் பேண்ட். ஏன்னா அவங்க தாத்தா வந்து கேட்டாராம், எனக்கு ஒரு மெர்சிடிஸ் பேண்ட் அனுப்பிடுறா அப்படின்னு. யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதான் சீனர்கள்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கரெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க எப்படி இருக்காங்க எல்லாம், எப்படி பிசாசு அவங்கள மைண்ட மாத்தி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது ஐடியா கொடுக்குது. இப்ப இந்த ஆவி, இந்த ஆவி இப்ப என்ன செய்யுது, இது ஐடியா பண்ணி எப்படி இவர்களை பிடிக்கணும். ஏன்னா விட்டுட்டா இந்த கூட்டத்தார், இந்த யூதர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களா, கர்த்தர் இறங்கி வந்துடுவார், இவங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்வாங்க. அதனால என்னன்னா, நீ இந்த ஊரால இந்த பிரீஸ்ட இந்த பாஸ்டரை மீனா பிடி. ஹல்லேலூயா. அதனால தான் என்னாச்சுன்னா, இந்த மேரி பெக்ஸ்டர் இவங்க போகும்போது நரகத்துக்குள், அது என்ன தேவதூதன் சொன்னா, இப்போ வந்து நீ பாரு அங்க என்னன்னா பேய்கள்லாம் டீமா கேங்கா எல்லாம் பிளானிங், பெரிய பிளானிங். நம்ம சர்ச் பாருங்க, நடத்தணும் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பிளானிங் பண்ணுவோம். நினைச்சீங்க பேயும் பிளானிங் பண்ணுதுப்பா. ஹல்லேலூயா. நான் அதை வாசிக்கும் போது திருப்பி அதை வாசிச்சு அந்த புக்கை வந்து ஏறத்தால கிழிச்சிட்டேன் நான். பேயும் மீட்டிங் போடுது, பேயும் பிஜிஎம் போடுது, பேயும் பிஜிஎம் போடுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னத்தர மீட்டிங் போடுது? இந்த குடும்பத்தை கிளி, இந்த குடும்பத்தை திருடு, இந்த குடும்பத்தை திருடுவோம் கொள்ளுவோம் அழிக்கும் வர, இதனை போய் செய். சர்ச் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்டாப் பண்ணிடுறது. இன்னைக்கு அற்புதம் செஞ்சுட்டா, ஓகே, கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டா, ஓகே, இப்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நாளை காலையில வேலை எடுத்தோன்னே திறந்தோடனே ராகா அதெல்லாம் கத்து பைபிள் சொல்லுது. அதிகாலையில் என்னை தேடுறவன், கம் ஆன் சர்ச், சபையார்கிட்ட தான் பேசுறேன். அதிகாலையில் என்னை தேடுறவன், அதிகாலையில் கர்த்தரை தேடுறவன் கர்த்தரை கண்டடைவான், அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிகாலையில் எடுத்தோனிய டிவியில மத்த சேனலை பார்க்கறவன்
என்ன சொல்லலாம் அவங்கள நீங்களே பார்த்து சொல்லுங்க. Come on church. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் அவங்க போகும்போது இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க என்னன்னா பேய் திட்டமிடுதான். நீ என்ன செய், இன்னொரு அது ஐடியா சொல்லுதான், நீ என்ன செய், இந்த இடத்துக்கு போ, இந்த பாஸ்டர் இருப்பார், இந்த பாஸ்டர் ஜெபிக்கிற இங்க போ, அவங்க என்ன சொல்லுவோம், கண்ணு பூரா அங்கதான் இருக்கணும். சபையாரே, பிசாசோட கண்ணு நம்ம மேல இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஊழியர்கள் மேல கண்ணு இருக்கு, ஊழியரின் குடும்பத்தின் மேல் பிசாசோட கண்ணு இருக்கு. சபையில் ஒரு வேலை செய்யறீங்களா, ஊழியர் செய்றீங்களா, உங்க மேல் பேயோட கண்ணு இருக்கு. அது அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, மற்றவங்களை பத்தி அது வந்து I don't care, அது don't care, but you very important for pay. Hallelujah. You are very important for me. You are very important for Pisas. You are very important for Satan. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. கர்த்தருக்கு நம்ம ரொம்ப பிரியமானவர்கள். Hallelujah. நம்ம இன்னும் ஜெபிக்க அவனோட பவர் நம்ம குறைக்க முடியும். இன்னும் நம்ம எழுந்து நீக்க அவனில் இருக்க நம்ம அடிக்க முடியும். Amen. Praise the Lord. Hallelujah. So என்னாச்சுன்னா அப்புறம் பார்த்தோமா நம்ம எஸ்தர் என்ன செய்றாங்க, அவங்க எல்லாம் உபவாசம் பண்றாங்க. ஒரு 3 நாள் உபவாசத்தை கர்த்தர் இவன் யாருக்கு அவன் போட்டானோ மரத்தை அவனுக்கு அது வந்துருச்சு. நீங்க எழும்பி ஜெபிக்கும் போது அன்பானவர்களே சகோதரர்களே நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு வழியா வருவன் பேச்சுக்கிட்டு அவன் போவான், ஓடி போவான் எங்கிட்ட வேணுமா. ஹல்லேலூயா. ஆமென். சோ உற்சாகமா சொல்லுவோம், தைரியமா இருங்க. கர்த்தர் அன்பு உள்ளவர், அவர் நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுங்க, மறந்துடுறீங்க. இந்த அமெரிக்கர் வந்து என்னன்னா இது வந்துகிட்டே இருக்கும். பேய்க்கு சாவு இல்லைங்க, பிசா சாவாது. கமோன் சர்ச் நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஓ நான் பிசாசுட்டு இந்த விடுதலை பட்டேன், அப்ப என்ன அது என்ன எங்க போச்சு, ஓடி போச்சா? இல்ல, அது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கு. ஆண்டவர் கிளியரா சொல்றா, வந்து ஒன்று எட்டி பார்ப்போம், அது என்ன செய்யும், இன்னும் போய் ஏறி பேய் கூட்டு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால கவனமா இருங்க. நம்ம பார்க்குற பவர் ரொம்ப முக்கியம், நம்ம கேட்குறது ரொம்ப முக்கியம், நம்ம பேசு. இப்போலாம் வந்து பேய் வந்து என்ன தெரியுமா, அது மாடர்ன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பிசா சொல்லி ஆடாது. அந்த காலத்துல தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் நல்லா சட்டம்லாம் திறந்து விட்டாரு இல்லை பேய். Come on church, hallelujah. Today பேய் is a பிசாசு is a silent killer church. Amen. அது சர்ச் உள்ளுக்கு உட்காந்துரும், அது சபையில வந்து உட்காந்துருக்கும் பிசாசு. பேய் பரலோகத்துக்கு போயிட்டு வரும் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? புக் ஆஃப் ஜோப், தேவ சந்நிதியில் பிசாசுக்கு வேலை என்ன ஞாபகம் இருக்கா? புக் ஆஃப் ஜோப் சாப்டர் என்ன, சாப்டர் 1 இருக்கா? தேவ புத்திரர்கள் கூடி இருக்கும் நேரத்தில் யாருக்கா தெரியுமா? வசனம் இருக்கு தெரியுமா? சிஸ்டர் செக் பண்ணுங்க, பாருங்க, உண்மையை ப்ரூஃப் பண்றேன் பாஸ்டர். ஜோப் ஜோப் JOB யோபு 1 பாருங்க இருக்கானு, உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரூஃப் கடும். ரெண்டாவது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோபு 2வது அதிகாரம் 1வது வசனம் இருக்கா சிஸ்டர்? ஓகே வாசிங்க. பின் ஒரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது அன்பான எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க இந்த வார்த்தையை. சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். அவனும் வந்து நின்னா. 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து உடனே அப்பாலே போ பிசாசே சொல்ல. நீ எங்கிருந்து? சரிங்க சிஸ்டர். ஆண்டவர் உடனே பார்த்து ஏ அப்பாலே போ பிசாசுன்னு சொன்னாரா? In the name of Jesus I bind you சொன்னாரா? Get out in Jesus name சொன்னாரா? No church. இங்க இன்டராக்ட் பண்ணுதா இயேசு? ஆண்டவர் பேசுறார். கர்த்தர் சாத்தானை பார்த்து என்ன கேட்டாரு? நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்க வரும்போது போய் ரொட்டி சாய் பிரியாணி நாசிகண்ட சாப்பிட்டு வந்தியா? என்னம்மா சொல்ற? தூக்குறதா?
ஹல்லேலூயா. நீ நல்ல குணம் பாருங்க. நீ எங்கிருந்து வருகிறாய்? அப்ப சாத்தான் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பிரிய உத்தரமாக பூமி எங்கும் நான் சுத்தினேன். பூமி எங்கும், ஓல் வேர்ல்ட். அதுக்கு டிக்கெட் வேணாம் பறக்கிறதுக்கு, அதுக்கு பெட்ரோல் தேவையில்ல, மீயா தானா தேவையில்ல, அதுக்கு போகிறது பேட்டரி தேவையில்ல, அது எங்கேனுமோ போகும் வரும். 2வது வசனத்தை அடுத்த சிஸ்டர், நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சரிங்களா? இந்த இடத்துல பிசாசு சொல்லவே இல்லை. நான் யோபை பார்த்துட்டு வந்தேன், நான் ஆண்டவரே சொல்றேன். ஏன் ஆண்டவர் தெரியுமா? அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம மேல. Praise the Lord. என் பிள்ளை ஜபத்தை விடாது, என் பிள்ளை ஜபிக்கிற பிள்ளை, என் பிள்ளை எனக்கு உண்மையா நிற்கும், என் பிள்ளை எனக்காக சாட்சியா நிற்கும்னு ஆண்டவர் பெருமையாக இந்த இடத்துல பிசாசுக்கிட்டு என்ன செய்யற டயலாக் ஓடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் எவ்வளவு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், பேய் எங்கேமா போ, நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நீங்க எல்லாம் ஓடி போயிருவீங்க. எல்லாம் நினைப்பாங்களா சிஸ்டர்? இறக்க மாட்டாங்க. ஓராது உண்மையாவே சொல்றேன். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், பிசாசுக்குங்க அதுக்கு மரணம் இல்லை. ஒரு காலம் வரும், கர்த்தர் கட்டி வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு, அவர் போட்டுவார். என்ன கடல்? அது லேக் ஆஃப் ஃபயர்ல போட்டுருவார் கர்த்தர். சரிங்களா? அது வரைக்கும் அது வருஷம் காலமா வரும். இன்னைக்கு அப்படிதான் சில பேர் இன்னும் கிறிஸ்துவ கூட சொல்லுவாங்க, ராத்திரில தூங்கணும் மாஸ்டர், எங்க அப்பா வந்தாரு, எங்க அப்பா இது பண்ண சொன்னாரு. உங்க அப்பா இல்லாது, உங்க அப்பா எல்லாம் மாட்டுக்குட்டியும் இருந்தாரு. அது பேய், அது பிசாசு. அதுக்கு தெரியும். ஏன்னா வருஷமா எல்லாத்தையும் அது கவனிக்கும். எங்க தாத்தா தாத்தா யாருன்னு அதுக்கு தெரியும். அதே குரல் அதுனால பேச முடியும். அதே மாதிரி அது மிமிக்ரி பண்ணும். இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க, பேசுறேன். அது பொண்ணுங்க, அன்பானவர்கள், ப்ளீஸ் கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஹல்லேலூயா. பல வருஷம் ஒளி அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்துட்டேன். அதனால நம்மளை சுத்தி பிசாசுகள் நிறைய இருக்கு, நம்ம கவனமா இருக்கும். இதுதான் இந்த பிசாசு தான், அந்த அமெரிக்கர் ஆவிகள். ஆமென். ஹல்லேலூயா. இது இப்படி முறியடிக்கிறேன்னா நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் இந்த வேலையை செய்வார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சக்கரியா 9:12. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடன் சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். நீங்க கர்த்தர் பக்கத்துக்கு திரும்புங்க. இந்த காலைல கூட கர்த்தர் சொல்கிறார், நம்ம எப்படி இந்த அமெரிக்க ஆவிகளை நம்ம முறியடிக்கிறது நம்ம வாழ்க்கையில கம்ப்ளீட்டானா, நீங்க என்ன செய்யுங்க, நம்பிக்கையோட நீங்க எங்க திரும்பணும்? கர்த்தர் பக்கத்துக்கு திரும்பும் போது இரட்டிப்பான நன்மையை தருவேன். கம் ஆன் சர்ச். ஒரு பலத்தை கைத்து கொடுக்கும். நான் இரட்டிப்பான நன்மையை நான் செய்வேன். அதுக்கு முன்ன எசேக்கியேல் 12:28 வாசிப்போமாக. எசேக்கியேல் 12:28. ஹல்லேலூயா. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பில்லை என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன், அது தாமதம் ஆகாது. இன்னொரு 3 இயர்ஸ்ல கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அம்மி are you doing business here? யாரோ பிசினஸ் செய்றீங்களா? சிஸ்டர் ஒரு ஆள் தானா? வேற யாரோ பிசினஸ் செய்றீங்களா? பிகாஸ் I don't know, second 9-12 படிக்கும் போது 9-12 கர்த்தர் சொல்றார், double open, God going to open double. Okay, those who are doing business double increment somebody's. Please இதை டேக் நோட் பண்ணீங்க. கர்த்தர் சொல்றாரு. Ezekiel, very interesting. Also American spirits is there. அமெரிக்கரின் ஆவி அங்க வேலை செஞ்சுச்சு. புரியுதுங்களா? யங் ஃபில்லர், சின்ன வயசு 25 வயசுல எசேக்கியேலை கர்த்தர் அழைச்சார்.
அது மட்டும் இல்ல, எசேக்கியேலை கர்த்தர் அழைக்கும் போது உங்களுக்கு தெரியுமா, அழைக்கும் போது ஊழியத்துக்கு அவங்க வைஃப் செத்து போயிட்டாங்க. இவ்வளவு சொன்னா கர்த்தர் சொல்ற, நீங்க எசேக்கியேலை சுருக்கி உங்களுக்கு நான் சொல்ல சம்மரி பண்ணி நான் சொல்றேன். ஏறத்தாழ ஒரு 40 verses இருக்குது. எசேக்கியேல்ல பார்த்தீங்கன்னா 40 அதிகாரம் இருக்குது. அப்புறம் 1273 வசனங்கள் இருக்குது. இந்த எசேக்கியேல்ல பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப சாட்டி, கர்த்தர் அழைக்கும் போது கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்லும் போது வைஃப் அவர் எழுதுறோம். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுவாதுன்றாரு. வர எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ you don't cry. ஓகே. ஆனா எசேக்கியேல் நல்லா தேவ சத்தத்தை கேட்டார். சர்ச் கர்த்தர் வார்த்தையை நல்லா கேட்டார். நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ ப்ரொஃபசைஸ் பண்ணு. எசேக்கியேல்ல சில ஸ்டோரி இருக்குது. என்னத்த உளுந்து எலும்புகள் தெரியுமா, எல்லாம் சுக்குநூறா எலும்புகள், மண்டை ஒரு பக்கத்து நிற்கும், கை ஒரு பக்கத்து நிற்கும், கால் ஒரு பக்கத்து நிற்கும், இந்த உடம்பு எல்லாம் இருக்கும். அதுக்கு நீ தீர்க்கதரிசனம் கொடுன்னு சொல்றாரு கர்த்தர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனா எல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு அதை உட்காந்து நான் யோசிச்சேன். ஜாம் பண்ண கர்த்தர் காட்டுறேன், எப்படி எப்படி எலும்பு மண்டை ஓடுங்க பாருங்க. அவர் ஒண்டிய போறாரு. வேலியின் பைபிள்ல போடப்பட்டிருக்க வசனம், ஒரு பள்ளத்தாக்கு எசேக்கியேல் போறாரு, ஒரு பள்ளத்தாக்குல எலும்பு எல்லாம் கிடக்குது. நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? எலும்பு கொண்ட பார்த்துட்டா ஓட்டி போயிரும், துண்டா காணும், துணியா காணும், அப்பா எலும்ப பார்த்துறேன், ஏதோ எலும்ப பார்த்துட்டோம் அப்படி. இப்ப ஏற்கனவே மீன் எலும்பு, ஐயோ எனக்கு எலும்பு, ஆட்டு எலும்பு, ஐயோ நான் ஆட்டு எலும்பு, எலும்பு ஒரு ஒழுக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னாச்சுன்னா அந்த விழுந்த எலும்புகள்லாம் கர்த்தர் சொல்றேன், நல்லா கவனமா கல்லுங்க, ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். இதை ப்ராஃபட்டிக் மெசேஜ் ஒண்ணு இல்லாத எல்லாம் அண்டு சொல்லி இதுக்கு சொல்லு எல்லாம் வருது. எலும்பு தன் எல்லாம் பாடி எல்லாம் ஜாயின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அந்த கை இங்கே கொடுக்க, இந்த கையோட ஜாயின் பண்ணுது, இந்த கை ஜாயின் பண்ணுது, இது ஜாயின் பண்ணுது, கால் ஜாயின் பண்ணுது, இந்த மண்டை வந்து ஜாயின் பண்ணுது, எல்லாம் ஜாயின் பண்ணி அடுத்து என்ன வரணும்? நரம்பு வருது, சதை வருது, ரத்தம் ஓடுது, ஒரு உயிர் வந்துச்சு. ஒன்னும் இல்லாத கர்த்தருங்க பாருங்க காட்டுற, அவர் செய்யறதுக்கு வல்லவர். ஜஸ்ட் எல்லாம் போன்ஸ், ஜஸ்ட் எல்லாம் எலும்பத்தான் கர்த்தர் உயிரடைய கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹலோ, எனக்கு வேணாமா பிஸ்கெட்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி கர்த்தர் அவரை பயன்படுத்துறார். அதே நேரத்தில் எசேக்கியேல் நாட்கள்ல பார்க்கும்போது அபக்கூக், ஜெரமியா, தானியேல், ஓபதியா இவங்க எல்லாமே என்ன செய்யணுமா? தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா ஸ்பெஷலா என்னன்னா, இவரை மட்டும் எசேக்கியேல் மட்டும் கர்த்தர் என்ன செஞ்சானா, மக்களுக்கு நீ சொல்லு, மக்களோடு நீ பேசு, மக்களை உற்சாகப்படுத்து, மக்களுக்கு என்னை பத்தி நீ சொல்லு கர்த்தர் பயன்படுத்த. பிகாஸ் again the same Amalekite spirit, அந்த அமெரிக்கர் ஆவி என்ன ஆச்சுன்னா இவர்களையும் பிடிச்சிட்டு கொண்டு போனுச்சு. பபிலோன்ல போனாங்க, அங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வித்தியாசமாக ஒரு பயன்படுத்தினார். அதான் இந்த விதத்துல ஒரு அழகாக எழுதியிருக்கார். அந்த வாசிங்க சிஸ்டர் திருப்பி முதல் எசேக்கியேல். ஆகையால் என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பில்லை என்றும், என் வார்த்தை ஜீவனுள்ளது, நான் சொன்னதை நிச்சயமாக நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்து நீங்க யாரோ நீங்க இப்போ வந்திருக்கலாம், இப்போ சில மாசமா இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசு ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நீங்க விட்டாதான், ஆனா அவர் உடையே மாட்டார் ஒரு பொழுது. அவர் சொன்னதை அவர் கண்டிப்பா செய்வார் நம்ம வாழ்க்கையில். இதைத்தான் கர்த்தர் ஆரம்பத்துல சொல்றார், நீ போய் எழுதி வை. மோசிட்டு சொல்ற, நீ எழுதி வை, அமலேக்கர் நான் விட மாட்டாச்சும். ஹல்லேலூயா, நிச்சயமா நான் செய்வேன். ஆனா அந்த அமலேக்கர் எப்படின்னா, நம்ம கவனமா இல்ல, நம்ம ஜாக்கிரதையா என்னன்னா அது நம்மள என்ன செஞ்சிடும், நம்மள அழிச்சிடும். நம்ம கவனமா இருக்கணும். இப்படிதான் அமலேக்கர் செஞ்சிச்சு. எஸ்தர் வாழ்க்கையில வந்துச்சு. மொர்தெகாயை கொலை செய்துக்கு பல வழிகள் பண்ணான் ஆமான், அமலேக்கரின் ஆவி. அதனால என்ன அன்பானவர்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ், இந்த ஆவி நம்மளால பார்க்க முடியாது, அதுக்காக தான் நான் பார்த்து சொல்றேன். ஆனா பரிசுத்த ஆவி, தேவ ஆவி, அது நிச்சயம் நம்ம உணர முடியும். அவர் கூட பேசுவார். ஹல்லேலூயா. நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், அவர் பேசுறத நான் கவனிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஆனா இந்த பேயை சிலரை கவனிக்க முடியாது, அது தெரியாது, அது செய்கிற வேலையை நம்மளால கண்டுக்க முடியாது. அது அநேக பத்தை யூஸ் பண்ணும். இயேசு கூட இருந்தவனே ஒரு ஆள் யூஸ் பண்ணிச்சு. ஸ்பிரிட் ஆஃப் ஜூடாஸ், தெரியுமா? அது actually dangerous spirit of Judas church. I remember I went to பெங்களூர்ல பிரசங்கம் பண்ணும்போது நான் வேற என்னமோ ரெடி பண்ணேன் சிஸ்டர்.
அங்க போயிட்டா திடீர்னு கத்தர் அன்னைக்கு காலையில திடீர்னு இதை பத்தி பேசுவார். ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஸ்பீக்கிங் அபௌட் ஸ்பிரிட் ஆஃப் ஜூடாஸ். அங்க பேசும்போது பிரசங்கம் முன்னானே அந்த சர்ச்சோட சீனியர் பாஸ்டர் 800 people in the church. அந்த பாஸ்டர் இந்த பிரச்சனை சர்ச்சில் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு சொந்த குடும்பத்திலேயே சபையை கவுக்கிறதுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு சர்ச் ஸ்பிரிட் ஆஃப் ஜூடாஸ் டேஞ்சர் ஸ்பிரிட் சர்ச். ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளைங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் வளர்கிற நாட்கள் ஈவன் நம்ம வீட்டில் நம்ம சுத்தியங்கள நம்ம இதெல்லாம் ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். நம்ம லேர்ன் பண்ண முடியும். நம்ம இதை உடனே நம்ம என்ன செய்யணும், இதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம முறியடிக்கணும். ஜெபத்தின் மூலமாக, உபாசத்தின் மூலமாக, through praise and worship. ஹalleluya. இதுதான் ஜோசபாத் செஞ்சார். ஜோசபாத்துக்கு எப்படி வெற்றி கிடைச்சிச்சு? through praise and worship. ஹalleluya. கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தர் இறங்கி வருவார். ஹalleluya. Amen. Are you ready church? ஆண்டவர் பெரிய தீமோடு கொடுக்க போறார். Are you ready? Full banner கொடுக்க போறார். Are you ready? Choirs team கர்த்தர் கொடுப்பா. Are you ready? Amen. நீ துதிக்க துதிக்க கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். Hallelujah. எங்க சர்ச்சில் ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு பொங்கல் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் ஓட்ட பொங்கல் இருந்துச்சு. ஓட்ட ட்ரம் நான் அலைஞ்சு வாங்கி வச்சாங்க. ஒண்ணுமே சேர் கூட இல்லை எங்க சர்ச்சில். எல்லாம் ஜெபம் பண்ணி எதுக்கு வச்சு உனக்கு டியூன் தெரியுதோ ஒண்ணும் இல்லையோ, just sing, just praise the Lord. கர்த்தர் ஏற்றுனத கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஆமென். சோ நம்ம இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம்ம வளர்றோம், நிறைய காரியம் பார்க்கோம். ஆனா you have to be careful with this in the spirit of Amalekis. அமலேக்கர் ஆவி பயங்கரமான ஆவி. தெரியாது. இன்னைக்கு ஜெயம் பட்டு வராங்க, செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. அப்பா தப்பிச்சு ஹalleluya எல்லாம் praise the Lord. மிரியாம் தம்பரி நடிக்கிறாங்க. யாரோ ஒரு பிள்ளை ஒரு பேபி தம்பரி நடிச்ச மாதிரி எல்லாம் தம்பரி நடிச்சிட்டு வராங்க. ஆடல் பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை தாண்டி வந்துட்டோம் அப்படின்ட்டு அங்க வந்துட்டா அமலேக்கர் வராங்க. நீங்க அதுதாங்க நான் ஏன் இந்த காலைல கூட பாச சொன்னா உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன். தயவு செஞ்சு டெஃபினட்டா உங்களுக்கு பிரச்சனை உண்டு, டெஃபினட்டா வேதனை உண்டு. ஜீசஸ் கூட இல்லை. ஜீசஸ் என்ன சொன்னார்? அவனை கடந்து கொண்டாரா ஜூடாஸ? ஏசுனா திட்டினாரா? நீ செய்ய வேண்டியது எப்படி செய், போ அது உனக்கு கொடுக்கப்பட்டு கோ கோ கோ. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க வேணாம். நீ பண்றது நீ பண்ணிக்கி. அன்பானவர்களே ஹalleluya, praise the Lord. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கர்த்தருக்கு கொண்டாந்து வச்சிருக்கிற ஊழியருக்கு நம்ம உண்மையா இருப்போம். நம்மளால முடிஞ்ச the best இயேசுக்காக நம்ம செய்வோம். தேவனோட ராஜ்யத்தை கட்டும். நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹalleluya, praise the Lord, praise the Lord. நிச்சயமாக பிரச்சனை நான் சொல்றேன். ஐயோ இனி காலைல வரும்போது கூட ஐவே இல்லை. ஆக்சுவலி ரோட்டை விட்டுட்டேன். சிக்னல் போட்டுட்டு கரெக்டா வந்தேன்னா உடனே ஒரு மோட்டார் பைக் வந்துருச்சு. வந்துட்டு பீ 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 பீ. சரிப்பா நீ போப்பா நான் வந்துட்டேன். அப்ப அதனால சொத்தி ஜாலம் இப்போ ஒரு விட்டு என்ன கொண்டு வந்துச்சு கேட்டு. இதுதான் இந்த சின்ன சின்ன காரியம். பிகாஸ் நான் எங்க போறேன்? ஊழியத்துக்கு போறேன். சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணோம். இதுதான் அமெரிக்கர். உங்களை நோண்டணும். அதுக்கு உங்களை நோண்டான அதுக்கு தூக்கம் வராது. இல்லாட்டி அவங்க பாஸ் லூசிஃபர் தூக்கி வீசிடுவாரு. லூசிஃபர் சும்மா இருக்க மாட்டாரு. மிஸ்டர் லூசிஃபர் அவர் டத்துஸ்ரீ லூசிஃபர். பட்டம் பாருங்க பாருங்க. நான் பார்த்தேன். எனக்கு புக் ஆஃப் ஜாப் வாசிக்கும் போது அட கடவுளே உனக்கு என்ன துணிச்சது. பரலோகத்தில் தேவபுத்திரங்க இருக்கிறாங்க. யாரு பேசுறா? கர்த்தர் பேசுறாரு பேய் கிட்ட. நீங்க இன்னும் நல்லா கவனிங்க. நான் திருப்பி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். பாருங்களே, நீங்களாம் வளர்றீங்க. உங்களுக்கு நான் தெளிவா நான் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்க நீங்க பிசாசு வராது. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன் வரும். ஏசு உபவாசம் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன செஞ்சிச்சு ஞாபகம் இருக்கா? வாசிச்சிருக்கீங்களா? 40 நாள் உபவாசம் முடிச்சோன்னா யாரு வந்தா? தேவ தூதர்கள் யாரும் வந்தாங்களா? சர்ச்சு போனிச்சா? ஞாபகம் இருக்கா இல்லையா? பேய் தான் வந்துச்சு. பிசாசு லூசிஃபர் என்ன சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? லூசிஃபர் இயேசுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துச்சு. என்ன ஆஃபர் லெட்டர்? நீ என்ன வணங்கினா மட்டும் போதும், இந்த உலகமே உன் கையில நான் கொடுக்கிறேன். ஆமா, அதான் ஆஃபர் லெட்டர்.
ஹலோ பிரைஸ் ஹலோ. இந்த மாதிரி ஆஃபர் நம்ம என்ன நம்பிட்டு ஓடிதான் நீங்க எது பத்ரீஃப்க்கு பக்கத்துல அங்க போனா புதுசு ராஜா படிப்பா. ஹalleluya. நீங்க ரொம்ப பிரபலதான். சண்டே நான் லீவ் போடுறதுல இல்ல பாஸ்டர். அவங்க எங்க நான் எஸ்டர் உங்களுக்கு சொல்ல உண்மை. அங்க போகும்போது பொட்டு வச்சுட்டு போயிருவாங்க சில பேர். டேய் நாங்களே ஒரு ஹிந்து தான் எங்களுக்கு ஒரு கொடுங்க அப்படி இப்படி இருக்கிறாங்க. உண்மைங்க. ஆனா எவ்வளோ திட்டிது. கம் ஆன் சர்ச். நம்ம தானியேலை போல, கீதியனை போல, மோர்டெகாய் போல இயேசுக்காக நிற்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவா. நம்ம ஓராளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஓராளை கொண்டு கர்த்தர் முறியடிப்பார். ஹalleluya. அமளிக்கிற கர்த்தர் விரட்டி அடிப்பார். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. தூங்குறவங்களா ஹalleluya. தூங்குறவங்களா ஹalleluya. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தவங்களா ஹalleluya. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க எல்லாம் பசியோட எடுக்கும். ஓய்யோ பிரைஸ் தி லார்ட். நீங்க போல ஹalleluya. பசியோட வந்து தேவனை வார்த்தை கேட்கறீங்களா? மேன் God is good. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இதை இன்னைக்கு வந்து நான் டீச்சிங் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு நான் ஒரு sermon அதை கொடுக்குறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் நம்ம வளர நாட்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் எத்தனை வருஷம் நம்ம உயிர் போய் இருக்கோம். நம்ம இயேசுக்காக நம்ம இன்னும் நிறைய ஓட வேண்டியது இருக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஸ்பிரிட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி we have to pray. Also there is another spirit, a terrible spirit, பயங்கரமானது, spirit of Jezebel. It's ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்கு தெரியுமா? You will shock. Yes sister, நீங்க படுறீங்க, நீங்க டிஸ்கரேஜ் செய்யறீங்க. உண்மை சொல்றேன் என் அனுபவத்தை. இது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. அதனால ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயோ அப்படின்னா நீங்க எஸ் ஜஸ்ட் ப்ரே. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்பிரிட் இது மட்டும் நம்ம வீட்டிலேயே நான் கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்றேன் பாஸ்டர்? இதெல்லாம் வேதத்துல நடந்தது. ஏன் கர்த்தர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்க நம்மளுக்கு? நம்ம லேர்ன் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். இந்த மிஸ்டேக்கை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஹalleluya. Praise the Lord. Amen. பெண்கள் மாத்திரம் ஹalleluya. பெண்கள் இல்லாதவர்கள் ஹalleluya. ஆண்கள் என்ன? பெண்கள் இல்லாதவர்கள் ஆண்கள்லாம் ஹalleluya. Come on shout ஆண்கள் ஹalleluya. Come on church ஆண்கள் மாத்திரம் ஹalleluya. ஹalleluya. பெண்கள் மாத்திரம் ஹalleluya. யாவரும் ஹalleluya. Amen. நம்ம வாழ்க்கையில அமளிக்கிற நம்ம அடிப்போமா? பரட்டுவோமா? உங்க சபையில அமளிகளை அழிப்போமா? உங்க குடும்பத்தை அமளிக்கிற அழிப்போமா? உங்க வேலை செய்யற இடத்துல இருக்க அமளிக்கிற அழிப்போமா நம்ம? ஹalleluya. In the name of Jesus. Hallelujah. 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 இப்படி செய்யும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சிஸ்டர் வாசிங்க சகரியா 9:12. நீங்க இதெல்லாம் மேற்கொண்டு வரும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சர்ச் பிளேஸ்ட் இதை எடுத்துக்கொள்ள நிச்சயமாக டெஃபினட்டா நான் கைவிட மாட்டேன். நான் ஒண்ணு இல்லை, நான் டபுளா செய்வேன் உங்களுக்கு. ஹalleluya. ஆமென். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். நீங்க என் பக்கத்து திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன். ரெட்டிப்பா நான் டபுள். கர்த்தர் வந்து பெருசா தான் செய்கிற தேவன். அவர் சின்னதா செய்ய மாட்டார். அவர் செஞ்சா டபுளா செய்வார், பெருசா செய்வார். ஹalleluya. come on just எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹalleluya. அவர் என்ன நான் செய்யறேன், நான் உங்களுக்கு பெருசா செய்வேன், நான் டபுளா செய்வேன், நான் டபுளா கொடுப்பேன். ஹalleluya. டபுளா நான் செய்வேன். ஹalleluya. are you ready for double? Double brother, double. இந்த டபுள் சும்மா சொல்ல ஏன் உங்களை கை கட்டனா? this is a prophetic. ஏதோ டபுளா கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். ஹalleluya. financial double. ஹalleluya. praise the Lord. Praise the Lord. double blessing sister, double blessing. Double blessing. Double blessing. Double blessing. இதோ ஆண்டவர் கர்த்தர் சொன்ன ரெட்டிப்பா செய்வேன். உன் வாழ்க்கையில அமளிக்கிற நீ அகட்டும்போது வரட்டும்போது இதோ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொண்டு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். ஹalleluya. யாவரும் எழுந்து நிற்போமாக அப்படியே. thank you Lord. thank you. கரங்களை வைத்தோம். அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவல கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து கண்களை மூடி கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த வந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காலத்துல போய்க்கிறோம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வந்த ஆண்டவரே எல்லா அமளிக்கர் ஆவிகளே, எல்லா Amalekites in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் எல்லா அமளிக்கர் ஆவிகளே நாங்கள் முறியடிக்கிறோம் இப்பொழுது. இதோ பரம்பரையா வருகிற, இதோ பரம்பரையா வந்த எல்லா அமளிக்கர் ஆவிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Thank you Jesus, thank you Jesus. கரங்களை வைத்து ஆண்டவரே இதோ இந்த நாள்ல கூட வந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் கரத்துல போய்க்கிறேன். இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கர்த்தர் சொல்ற இன்றைக்கு now, Lord says now, இன்னைக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஒவ்வொரு பிள்ளைகளின் கரத்துல போய்க்கிறேன், சபையின் கரத்துல போய்க்கிறேன். இதோ சிஸ்டர் ஆண்டவரே, இதோ பாஸ்டர் சுமேதியின் கரத்துல போய்க்கிறேன். சுமிதா ஆண்டவரே அவர்களையும் அவங்க வீட்டாலையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல போய்க்கிறோம். நீ சொன்னதை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே டபுள் கர்த்தர் சொல்றார், I'll give you double, 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 டபுள் ரெட்டிப்பான காரியத்தை நான் செய்வேன் நிச்சயமாக இந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். Hallelujah. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எல்லாரும் பெற்றுக் கொண்டீர்களா? எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்க? கையை தூக்குங்க. மாஸ்டர் வரோன்னு பாருங்க. அப்படியே எத்தனை பேர் ரிசீவ் பண்ணாங்கன்னு பாருங்க. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்தி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அமெரிக்க இந்த மாதிரி இந்த ஆவி எல்லா இடத்துலயும் இருக்கு. அது கரெக்டா பாஸ்டர் வந்து கரெக்டா கொண்டு வந்தாரு. தெருவுல இருக்கோ, ஊர்ல இருக்கோ, அரசாங்கத்துல இருக்கோ, வீட்டுல இருக்கோ, ஜாப்ல இருக்கோ, வேலையில இருக்கோ, ஸ்கூல்ல இருக்கோ, காலேஜ்ல இருக்கோ, ஏன் பாஸ்டர் வர்ஷிப் இடத்துல இருக்கு. அதுதான் பெயின். அத நம்ம மறந்துட கூடாது. எந்த இடத்துல எதிரினா முதல்ல வர்ஷிப் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கும், அங்கதான் நிக்கும். அவனுக்கு டார்கெட்டே வர்ஷிப் பண்ற ஆளுங்க தான், பிரசங்கம் பண்ற ஆளுங்க தான். ஏன்னா மத்த ஆளுங்கிட்ட பத்தி போவாது, அந்த ஏரியா பக்கமே போவாது. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க ஏற்கனவே என்னோட பிள்ளைகள் தான். அவனோட முதல் லிஸ்ட்ல நம்ம ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அவருக்காக நம்ம வந்து ஜீவ பலிகளாக இருக்கிறோமே, அதனால அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவனுக்கு பிடிச்ச ஆளுங்க வந்து அவன் வந்து கேரே பண்ண மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி அவனோட லிஸ்ட்ல அவன் லிஸ்ட போட வேண்டாம். அவனோட லிஸ்ட்ல முதல் இடத்துல ஊழியக்காரங்க தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தெரிஞ்சு பாவங்கள் செஞ்சிருக்கலாம், தெரியாமல் அறியாம பாவங்கள் செஞ்சிருக்கலாம். எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாதமாகுவோம். ஆண்டவரே கர்த்தாவே என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடேப்பா. ஏசப்பா என் பாவங்களை மன்னியும் ஏசப்பா. உங்க பரிசுத்த ரத்தத்தில் என்னை கழுவுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்குள்ள நிச்சயமா நம்ம மேல இரக்கம் காமிச்சு நம்மளோட பாவங்களை மன்னிப்பாரு. மன்னிக்கிற ஒரே தேவன் அவர் மட்டும்தான். அன்பான தேவன், மனதுருக்கத்தின் தேவன். அவரோட கிருபை நமக்கு வேணும், அவரோட தயவு நமக்கு வேணும், அவரோட இரக்கம் நமக்கு வேணும். நம்மளோட பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவர். அவரு தான் சொல்றாரு, பிறரோட பாவங்களையும் நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிறரோட பாவங்களையும் நம்ம மன்னிக்கணும். ஏன்னா நம்மளோட சத்ருக்களை நம்ம நேசிக்கணும்னு ஏசப்பாவோட போதனை. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு யாருமே எதிரியெல்லாம் கிடையாது. எதிரி வந்து நம்மளை வந்து தூஷணம் பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு சார்ந்தது. ஆனா நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைகளாக இருந்து அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள் பிறரோட பாவங்களை மன்னிச்சுதான் ஆகணும். நம்மளுக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யணும். நம்ம தூஷணமா பேசின ஆளுங்களுக்கு அவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு ஏசப்பா தெரியப்படுத்தி இருக்கிறார்.
ஹalleluya. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். முதல்ல தமிழ்ல சொல்லுவோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனாளிகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். ராஜாவின் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. ஆமென். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as in heaven. Give us today our daily bread. Forgive us our sins, as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, the power, and glory forever. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை குலுக்கி சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you, pastor. Peace be with you, ma. Peace be with you. Hallelujah. Hallelujah. உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கை 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட அன்பு கிருபை எப்போதும் உங்க குடும்பத்துல இருக்கும். இந்த காணிக்கை புனிதமான காரியங்களுக்கு பயனுண்டாகுது. Hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. ஒரு சின்ன குறிப்புகள் லைவ்ல பாக்குறவங்களுக்கும் யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்ப்ளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ அவங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல எனக்கு வந்து சின்னதா அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனாலே போதும். வித் பிக்சரோட ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி அவர்கிட்ட பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க பாஸ்டர். தொடர்ந்து அவங்களுக்கு வந்து டெலிவரன்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் பத்தி அவரோட அனுபவம், முதல் தடவை நாங்க போறக்குள்ள நிறைய பேய்களெல்லாம் ஓட்டுவாரு. பேய்ங்க எந்தெந்த ரூபத்துல எப்படி எப்படி வருதுன்றது அது ஸ்பிரிட்ல லைவ்ல பாக்குறதுக்கு தான் தெரியும். சாதாரணமா நம்ம மக்களுக்கு, நீ உங்களை போல மக்களுக்கும் அது தெரியுதோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அது அந்த கிஃப்ட் கொடுத்துட்டாக்கா ஆவிகளை பகுத்தறியும் வரம், அந்த சக்தி, அந்த பவர் அவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரியும். சோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப எங்க போற ஆளுங்களுக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தா மட்டும்தான் எந்தெந்த பிசாசு எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரியைகள் பண்ணுதுன்னு தெரிய வந்துடும். அவனோட ரூட் தெரிஞ்சிடும். எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறான் போவாரு. பாம்பு இருக்கிற இடத்துல எல்லாம் போவாரு. பிசாசு விரட்டுறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அதுக்கு ஆயத்தமா இருந்து உபவாசத்தோட ஜெபம் பண்ணி அவரோட அனுமதி பெற்றுக்கொண்டுதான் போகணும். சும்மா ஏனாதானெல்லாம் போக முடியாது இல்லையா பாஸ்டர்? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்துல பங்கு பெறலாம். எல்லாம் எழுந்து நின்று திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென்.
கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துல கலந்து கொள்ளுவோம். முதல்ல நம்ம பாஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்த ஊழியக்கார குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வார்த்தை உங்களை கொண்டு ஆண்டவரே மகன் பேசின அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது அப்பா. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாக மகன் பேசின வார்த்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற போறதுக்காக நன்றி அப்பா. அதை நாங்க பெற்றுக்கொண்டோம் ராஜா. ஆண்டவரே, பாஸ்டர் மணியன் நீங்க ஆசீர்வதிக்கணும், மனைவி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும், அவங்களோட ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், அவங்களோட எல்லையை நீங்க விஸ்தாரமாக்க போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, தொடர்ந்து மகனை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வரப்போறதுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட பிரசன்னத்தினால ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாருமே நிறைவே பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு போகணும் சுவாமி. தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. இந்த இடத்தை விட்டு வீடு போகிறதுக்குள்ள ஆண்டவரே ஒரு சமாதானத்தோட போகட்டும் சுவாமி. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாசம் செய்கிறார். எந்த அமிலேக்கிற ஆவி எங்களை தாக்காதபடி, நெருங்கவே கூடாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போகட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறாங்களோ, யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் தனித்தனியாக பேர் பேராக குடும்ப குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உணவை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, என்ன இந்த காரியத்தை நீங்க பயன்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சாமி, உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி சாமி, நன்றி சாமி. ஆம் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இந்த வேளையில் கூட அப்பா தேவனே மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, மலேசியா தேசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இந்த தேசத்தின் மேல் உமது ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, நீர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. அப்பா தேவனே, இந்த தேசத்தில் உள்ள அரசியல்வாதிகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆளுகை செய்கிறவர்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொருவரும் அப்பா தேவனே நியாயமாக நீதியாக உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, உமது ராஜ்யம் இந்த தேசத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் உமது நாமத்தை அறியும்படியாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு மனக்கண்களையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது ரத்தமானது ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கட்டும் சுவாமி. ஆம் ராஜா, உமக்கு சாட்சியுள்ள மகளாக பிள்ளைகளாக நிற்கும்படியாக நீர் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனை பயன்படுத்தும் ராஜா. இளைஞர்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் ராஜா. இந்த தேசத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் உமக்காக எழுந்தி பிரகாசிக்கும்படியாக ஆம் ராஜா. அப்பா தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனை அநேக இளைஞர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆம் ராஜா, உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அப்பா தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் நீர் அநேக பிள்ளைகளை உமது ராஜ்யத்துக்கு என்று கட்டி எழுப்ப வேண்டும் சுவாமி. உமது வருகை சமீபமாக இருக்குது ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டி எழுப்போம் ராஜா, எழுப்போம் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனை உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டி எழுப்போம் ராஜா. எழுப்ப போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனை வேளையில் கூட நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. பேர் பேராக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. உமது நாமத்தை மகிமைப்பட
பயன்படுத்த அப்பா தேவனை நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த சபையில் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக உம்மை ஆராதிக்க அப்பா தேவனை ஒரு கூட்ட ஜனத்தை நீர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்ப போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நீர் பேர் பேராக அழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் மேல் உமது கரம் இருக்குது சுவாமி. உமது அன்புக்காக, உமது தயவுக்காக, உமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது காரியத்துக்காக பயன்படுத்தும் சுவாமி. உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்களை பயன்படுத்தும் சுவாமி. உமது நீதியின் கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே உமது கிருபையும் நன்மையும் எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த தருணத்தில் அப்பா தேவனே தேசத்துக்காகவும் சபைக்காகவும் என்னை ஜெபிக்க அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, இவை அனைத்தும் ஒரே பேரான மகனின் நாமத்தாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord. happy holy day. praise the lord, praise the lord. ஸ்தோத்திரம். ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.